ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सकलगणनाथं विदातं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सकलद्वैता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषादेशधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिसिद्धान्त सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाते कृष्णसामन्तविज्ञान दायिने प्रभवे नमः मातृयोजलप्रेणाद्य श्रीरूपानकवर्तिदा श्री गौरकरुणा शक्ति विग्रहाय नमस्ते नमस्ते गौरवाणी श्रीमूर्ते दीननारिणे रूपानुगरुदां सिद्धान्तदण्डहारिणे नमः नमो गौरकिशोराय साक्षात् वैराग्यमूर्ते विपर्णम्बरसुलम्बोधे पादापूजायते नमः नमो भक्तिविनोदाय सच्चिदानन्दनामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगौरायते गौराविर्भावो मे स्वमृचेश जनप्रियः वैष्णव समूह श्री जगन्नाथाय ते नमः वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः संघर्षणाकानोषाय गर्भोषाय ज्योतिषाय शेषकलाश्रीजान्तरामार्गस्य नमस्तु पंचतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतार भक्ताजन्मामि भक्तशक्तिकं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायिने कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्वसे नमः नीलाचलनिवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्रीजगन्नाथाय ते नमः जयदा सुरदा भक्तो मम मन्दमतिर्गणि सर्वस्य पदाम्बोजो शिशिराधा दिव्य वृंदारण्य गर्भधरसिंहासनस्थो श्रीमद् राधा शील गोविंद देवो प्रेसा विषय स्मरामि श्रीमान् रासरसारम्भी वंशीवररसिदः कर्षं वेणो स्वने नित्येश गोपीनाथ शेष्वनः हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगन्पते गोपेश राधा नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपालाय गोविंदाय नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பண்பான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் சிருஷ்டிக்கும் லீலை, சிருஷ்டிப்பு முறை, இதை பற்றிய வர்ணனை. சரி, இந்த அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப 2 குரூப் நடக்குது. ஆன்லைன்ல ஒரு குரூப் இருக்கு, ஆன் சைட்ல ஒரு குரூப். சில பக்தர்கள் ஆன்லைன்ல அட்டன் பண்றாங்க, சில பக்தர்கள் நேர்ல அட்டன் பண்றாங்க. இப்போ கேள்வி முதல்ல ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? படைப்பு, சிருஷ்டிப்பு, கிரியேஷன், படைப்பு எப்படி நடக்குது? யார் படைக்கிறாங்க? இந்த கேள்வி பொதுவாகவே எல்லார்கிட்டையும் இருக்கு. பெரும்பாலும் அது விஞ்ஞானிகளாகட்டும், மனக்கற்பனையாளர்களாகட்டும், சாதாரண மனிதர்களாகட்டும், ஆன்மீகவாதியாகட்டும், மாணவர்களாகட்டும், யார் எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, யார் சிருஷ்டிச்சாங்க, எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கைது.
1 + 7t யார் அது? 1 + 7t கை தூக்கியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கோலோகவாசினி ராதா தேவதாசி பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். உலகம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா கோலோக விருந்தாவனம். அதுல பகவான் கிருஷ்ணர் தாமரை மலர்ல அந்த நடு பகுதியில இந்த எல்லோ கலர் அந்த முடிசூல் பகுதி இது மாதிரி இருக்கு, செம்பருத்தில இருக்கிற மாதிரி இல்ல இருக்கும். இல்ல அதுல நான் கேட்டது ராதா கிருஷ்ணர் மாதாஜி, இருக்கிறாங்க. நான் இல்ல மாதாஜி ஒரு நிமிஷம், நான் கேட்டது எப்படி என்னன்னா இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, யார் படைச்சாங்க? பகவான் கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் அது கிரியேஷன். சாட்சி என்ன? கிருஷ்ணர்னு ஒரு கடவுள் இருக்காரா? கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, அதுக்கான சாட்சி என்ன? பத்ம புராணம், பாகவதம். உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எவ்வளவு பசங்க இருக்காங்க? பசங்க இல்ல பிரபு, ஒரு பொண்ணுதான் இருக்கா. இப்ப பொண்ணு என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க? அது கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம். அவங்க கிருஷ்ண பக்தரா இருக்காங்களா? இல்லைங்க பிரபு. சரி, உங்க பொண்ணு இந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறாங்க, அம்மா நீ கிருஷ்ணரை கும்பிடுறியே, இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருக்கான சாட்சி என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? உங்க பொண்ணு ஆன்மீகத்துல அவ்வளவு ஆர்வம் இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள், இன்னைக்குள்ள பெண்கள், இன்னைக்குள்ள இளம் வயது இருக்கிறவங்களுக்கு நீ கடவுள் மேல நம்பிக்கை ரொம்ப குறைவு. அவங்க விஞ்ஞானத்தை தான் நம்புறாங்க. சோ விஞ்ஞானத்தை பெரும்பாலும் நம்புறதுனால இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள்கிட்ட நீங்க எப்படி கிருஷ்ணர் கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள், உங்க பொண்ணுக்கு இளம் வயசு இருக்கு, இளம் வயது, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்க கிருஷ்ணர் மேல அவங்க நம்பிக்கை எல்லாம் இல்ல. அவங்க கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு எப்படி நீங்க நம்ப வைப்பீங்க? இந்த உலகத்தை படைக்க வச்சாரு. கடவுள் தான் இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் தானா தோன்றியது அப்படின்னு உங்க பொண்ணு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் தானாவே தோன்றுச்சு, ஏற்கனவே இருக்குது, இதுல என்ன கடவுள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? இல்ல, தானா எப்படி பிரபு தோன்ற முடியும்? ஒரு பொருள் தானா தோன்ற முடியும். அதுக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு படைப்பாளி இருந்தா தான். சரி, அப்ப நீங்க காமிங்க, அந்த படைப்பாளி காமிங்க, அப்பதான் நம்புவேன். இப்போ இந்த செல்போனை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஒரு விஞ்ஞானி, அவரை காமிக்கலாம், இந்த விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சாரு. லைட் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் காமிக்கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன்கிறத லைட் கண்டுபிடிச்சாரு. டெலிபோன் கிரகம் பெல்ங்கிறவரு டெலிபோனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒரு விஞ்ஞானி பேர் இருக்கு, அந்த கண்டுபிடிச்ச ஆள் இருக்கிறாங்க, நம்ம சொல்லலாம். இப்போ இந்த உலகத்தை இறைவன் தான் படைச்சாரு, அதுவும் நீங்க அந்த இறைவன் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான சான்று நீங்க எப்படி சொல்றீங்க கிருஷ்ணர் கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு? கிருஷ்ணர் தான் முதற் கடவுள், அவர் தான் ஆதாரம், அவர்ல இருந்து எல்லாமே எல்லா ஜீவராசிகள். அத எனக்கு நீங்க நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பகவத்கீதையில சொல்றாரு அதம் சர்வசி பிரபு. நான் பகவத்கீதையில நம்ப மாட்டேன். நான் பகவத்கீதையில எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு விஞ்ஞான பூர்வமா சொல்லுவேன். நாங்க பகவத்கீதையெல்லாம் ஏதோ மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவோம். அதனால எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. விஞ்ஞான பூர்வமா நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதை பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு விஞ்ஞான பூர்வமா, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணும். ஹரே கிருஷ்ண பிரபு. நமக்கு அந்த கல்யாண மக்களுக்கு அந்த அளவுக்கு இங்க அறிவு கிடையாது பிரபு. பரமபுருஷன் பகவான் பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, முழுமையா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது. ஹரே கிருஷ்ணா, அப்படி சொல்லக்கூடாதே, நம்ம பதில் சொல்லிதான் ஆகணுமே. ஏன்னா நீங்க கிருஷ்ண பகவானை வழிபடுறீங்கன்னா இந்த படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, நீங்க நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? ஒரு நிமிஷம் இங்க கத்திரிக்காய் வியாபாரத்துக்காக நான் வரல. தயவு செஞ்சு கையை தூக்குங்க, ஒருத்தரா பேசுங்க, சந்தைக்கடை மாதிரி ஆயிரும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ ஒரு ரோஜா பூ ஒரு செடியில இருந்து முளைக்குதுன்னா அது தானா முளைக்காதுல பிரபு. அது பிரபஞ்சத்துடைய சக்தி இருந்தா தானே பிரபு முளைக்கும். அப்ப ஒரு இதுக்கும் இப்ப ரோஸ் கலர்ல சரி, ஓகே, இந்த உதாரணத்தை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரோஜா செடியில இருந்து ரோஜா பூ அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல
ஹரே கிருஷ்ணா. அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி என்னதான் ஊத்துனாலும் இந்த பிரபஞ்சத்துல ஹரே கிருஷ்ணா பிரபு கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. பிரபு அந்த ரோஜா பூவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்துனாலுமே இந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து தானே பிரபு எல்லாமே கிடைக்குது. சரி, நீர், நீங்க நிலம், நீங்க நெருப்பு இதெல்லாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ரோஜா பூ கதை இப்ப எதுக்கு கொண்டு வந்தீங்க? அதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? பிரபு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால உருவாக்க முடியாது பிரபு. இந்த ரோஜா பூவை நம்ம வந்து ரோஜா பூ எதுவுமே வரையதான் முடியும் நம்மளால. சரி, இயற்கையான அந்த ரோஸ் வந்து நம்மளால உருவாக்க முடியாது. அது சரி. பகவானால மட்டும்தான் உருவாக்க முடியும். அதனுடைய நறுமணத்தையும் பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் இயற்கையா அப்ப வர்றதாச்சே. அந்த பகவான் அதுதான் இயற்கையானதாச்சே. அதுல எங்க கடவுள் பகவான் எல்லாம் எங்க இருந்து வர்றாரு? அதுதான் இயற்கையானதாச்சே. அது இயற்கையா வளருது. நிலத்துல இருந்து அது அந்த தானா வளருது. அந்த இயற்கையை உண்டு பண்ணது பரமபுருஷ பகவான் தானே பிரபு. சரி, இப்ப அதுக்கான ஒரு மோட்டார் அதற்கான சாட்சி ஒரு என்ன? நீங்க மோட்டார் வந்து சைக்கிள் ஓட்டுறோம். இல்ல பிரபு, ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறோம்னா அதனுடைய இன்ஜின் எல்லா பார்ட்ஸ் தேவைப்படுது. அதுக்கு டிரைவர் தேவைப்படுறாங்க. அப்ப அந்த டிரைவர் மாதிரி நம்மளுக்கு வந்து பகவான் வந்து மேல இருந்து இயக்குறாங்க. நம்ம அதன் மூலமா இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது ஒருத்தர் அப்படிதானே பகவான் இயக்குறாருன்னா நீங்க பாத்திருக்கீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? பிரபு? அது உணரதான் பிரபு முடியும். சரி, சரி, ஓகே. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. ஆன்லைன்ல உள்ளவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஆன் சைட்ல இருக்கிறவங்க யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த உலகம் வந்து தானா தோன்றிச்சு, யாரு கடவுள் எல்லாம் ஒருத்தர் இல்ல, அவரெல்லாம் படைக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, என்ன நீ இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பாடிக்கிட்டு இருக்க? இல்ல, பூமி எல்லாம் தானா வேலை செய்யுது, சூரியன் எல்லாம் தானா உதிக்குது, சந்திரன் எல்லாம் தானா வேலை செய்யுது. இன்னைக்கு விஞ்ஞானி வந்து சந்திர மண்டலத்துக்கெல்லாம் போக முயற்சி பண்றாங்க. நீங்க இப்ப போய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னும் வந்து பல காலத்துக்காரங்களா இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா கதையா சொல்லி விட்டாங்க ராமாயணம் மகாபாரதம், அதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? கொஞ்சம் சத்தமா பேசு, கேட்கல. என்ன இந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் யாராவது உங்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டீச்சரா இருக்கீங்க, உங்க ஸ்டூடெண்ட் யாராவது வர்றவங்க கேக்குறாங்க, எப்படிங்க டீச்சர் சொல்றீங்க நீங்க? இல்ல சயின்ஸ் தானே, நீங்க போய் இப்ப போய் கடவுள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? கண்ணால பார்க்க முடியாது, உணர்வு புறம்பாங்க. சரி, வேற யாரு என்ன சொல்லுங்க? சரி, ஹரே கிருஷ்ணா. ஓகே. வேற என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? படைப்பு ஒன்று இருந்தால் படைப்பாளி என்று ஒருத்தர் உண்டு. கிரியேஷன், there must be there is a creation, there must be a creator. படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. இப்போ இந்த செல்போன் ஒரு பொருள். இந்த பொருளை படைத்த படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த படைப்பாளின்னு ஒருத்தர் இருந்ததுனாலதான் இந்த பொருள் வந்திருக்கு. கரெக்டா? படைப்பாளி என்று ஒருவர் இருந்ததுனாலதான் பொருள் வந்திருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சம் எதுவுமே தானா தோன்றல, அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வெறுமனே புராணங்கள், வேதங்கள் அதை மட்டும் வைத்து இதை வந்து வளர்க்கல். குறிப்பா பிரபுபாதருடைய காலத்துல கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கான சவால் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் விஞ்ஞானத்தை நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல, இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள் விஞ்ஞான முன்னேற்றத்தை நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால கிருஷ்ண பக்தி விஞ்ஞான பூர்வமானது அப்படின்னு நிரூபிக்கணும். கிருஷ்ண பக்தி விஞ்ஞான பூர்வமானது. அப்ப பிரபுபாதர் தன்னுடைய புஸ்தகங்கள்ல கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிச்சிருக்காரு, சாஸ்திர பிரமாணம் கொண்டு நிரூபிச்சிருக்காரு. பிரபுபாத் புஸ்தகம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரெல்லாம் சில பிரபுபாத் புஸ்தகம் படிக்கிறாங்களோ, பிரபுபாவுடைய விளக்கத்துல, அந்த விளக்கத்துல ஆன்மீக சம்பந்தமான பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி நூல்கள் சம்பந்தமான உதாரணங்கள் இருக்கும். நடைமுறையில அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய உதாரணங்கள் இருக்கு. நடைமுறையில
அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய உதாரணங்களை கொண்டு சில அனாலஜி கொடுத்து அந்த அனாலஜி மூலமா பிரபுபாதர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். சோ பிரபுபாதர் வந்து 2 விதமாவும் கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒன்று சாஸ்திரத்தை கொண்டும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு விஞ்ஞானம் முறைப்படி பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். இந்த யுகத்திற்கான சவால் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் விஞ்ஞானத்தை நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சி, அப்புறம் அறிவியல், சயின்ஸ் இதை நம்பக்கூடியவங்களா இருக்கிறதுனால கிருஷ்ண பக்தியை பிரபுபாதர் விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். படைப்புக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. முதல்ல படைப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து கடவுள். அந்த கடவுள் வந்து கிருஷ்ணர் அப்படின்னு பிரபுபாதர் விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. இப்போ சில பக்தர்கள் நீங்க சொன்னீங்க, பகவத்கீதையில சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அது கரெக்ட் தான், அது தப்பு இல்லை. நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உண்மைதான். படைப்புக்கு பின்னாடி கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறது உண்மை. இது ஏற்றுக்கொண்டாலும் உண்மைதான், ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. அதனால சாஸ்திர பிரமாணத்துக்கு மேல ஒரு விளக்கம் கிடையாது, தேவையில்லை. சாஸ்திரத்துக்கு மேல ஒரு விளக்கம் தேவையில்லை. பகவத்கீதை பாகவதத்துக்கு மேல ஒரு விளக்கம் தேவையில்லை. ஆனா இன்றைய காலகட்டத்துல இப்படி ஒரு விளக்கம் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து இது மேல நம்பிக்கை இல்லை. பகவத்கீதை எவ்வளவு பேர் படிக்கிறாங்க இன்னைக்கு? நாமளே கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்ததுனாலதான் பகவத்கீதை படிக்கிறோம் இல்லையா? நாம பிரபுபாதர் இயக்கத்துல வந்ததுனாலதான் பகவத்கீதை படிக்கிறோம். நம்ம எவ்வளவு பேர் பகவத்கீதை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்? பிரபுபாதர் இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருமே படிக்கல. பாகவதம் கேள்விப்பட்டதே இல்லை. பகவத்கீதையாவது கேள்விப்பட்டது, பகவத்கீதையே கேள்விப்பட்டது இல்லை. பாருங்க, அவங்க பகவத்கீதையை கேள்விப்பட்டதில்லை, இவங்க பகவத்கீதை கேட்டிருக்காங்க, பார்த்தது இல்லை. அப்படி இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு சிலர் பகவத்கீதையே கேள்விப்பட்டதில்ல, ஒரு சிலர் பகவத்கீதை கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்தது இல்ல, ஒரு சிலர் பகவத்கீதை வாங்கி வீட்டுல பத்திரமா கவர் போட்டு வச்சிருப்பாங்க, எடுத்து படிச்சது. அப்படி இருக்கும்போது பகவத்கீதை என்ற ஒரு கிரந்தத்துக்கே இவ்வளவு அப்படின்னா, இதுக்கப்புறம் 18 புராணங்கள், 108 உபனிஷதங்கள், 4 வேதங்கள், இதை பத்தி சொல்ல என்ன இருக்கு? இது ஒண்ணுமே தெரியாது. 18 புராணத்துல 1-2 புராணம் விரல் விட்டு சொல்லலாம், அவ்வளவுதான். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக கிருஷ்ண பக்தியை பிரபுபாதர் நிரூபிச்சார். பிரபுபாதர் எங்க கிருஷ்ண பக்தியை முத பிரச்சாரம் பண்ணாரு? அமெரிக்கா மாகாணத்துல, மேற்கத்திய நாட்டுல. அவங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, பகவத்கீதைன்னு என்னன்னு தெரியாது, பாகவதம்னு என்னன்னு தெரியாது, கிருஷ்ணரே யாருன்னு தெரியாது. கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொழில்நுட்ப முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றம். இதுதான் பௌதிக கல்வி மட்டும்தான். மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு பௌதிக கல்வியில தான் அவங்க தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. ஆன்மீக கல்வியில அவங்க 0. ஆன்மீக கல்வியில அவங்களுக்கு 0, ஒண்ணுமே தெரியாது. அதனால பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சாரு. அது இன்னைக்கு நம்ம நாட்டிலயும் தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றோம்? மேற்கத்திய கலாச்சாரம். அப்ப அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ இங்க அடிச்சா காப்பி, அது நம்ம காப்பி அடிக்கும். அதனால மேற்கத்திய கலாச்சாரத்தை இன்னைக்கு இந்திய மக்கள் பின்பற்றதுனால பெரும்பாலும் இந்திய மக்களுக்கு நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் மேல, வேதங்கள் மேல, புராணங்கள் மேல எல்லாம் பெரும்பாலும் நம்பிக்கை இல்லை. அதை கேட்பதும் இல்லை, அதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீ பற்றாக்குறை. அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்வாரு அவருடைய உபன்யாசங்கள்ல? படைப்புக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. இத வந்து இந்தியால எல்லா மக்களும் ஏத்துக்குவாங்க ஓரளவுக்கு. படைப்புக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, எதுவுமே தானா இயங்காது, சக்தி. இப்போ உதாரணத்துக்கு இங்க இந்த கதவு வச்சிருக்காங்களே இந்த வீட்டுல, சில இடங்கள்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கதவு இருக்கு. தானா கதவு தானா திறக்கும், தானா மூடும். அது வந்து சென்சார் செட் பண்ணிடுவாங்க, ரிமோட் இருக்கும், சென்சார் செட் பண்ணிட்டா நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்கும். இன்னைக்கு பஸ்ல, ட்ரெயின்ல, மெட்ரோ ட்ரெயின்ல, பஸ்ல, அப்புறம் ஃபிளைட்ல, ஏர்போர்ட்ல, எல்லா இடங்களும் இந்த ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு. டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். அத வந்து இந்த சின்ன பொண்ணு, இந்த சின்ன பாப்பா இருக்கு இல்லையா, இந்த பாப்பா என்ன நினைக்கும்? டோர் தானா திறக்குது, தானா முடிச்சு. நாளைக்கு அந்த டீச்சர் வீட்டுக்கு போனேன்,
அவங்க வீட்டுல டோர் வந்து தானா திறக்குது, தானா மூடுது. பட் ஆக்சுவலி அந்த டோர் தானா திறக்கல, மூடல. அதுக்கு பின்னாடி அவங்க சுவிட்ச் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி அவங்க சுவிட்ச் ஆன் பண்றாங்க, ஆஃப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த டோர், இன்னைக்கு கிளாஸ் வந்து கவனமா கேட்டதான் புரியும். நல்ல நாள்லயே ஒண்ணும் புரியாது. கவனமா கேட்டு என்ன பேசிட்டு இருந்தோம்? அப்போ நான் வந்து கிளாஸுக்கு போனேன். அந்த டீச்சர் வீட்டுல டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆச்சு. தட் மீன்ஸ் அவங்க அதை செட் பண்ணிருக்காங்க. அவங்க சுவிட்ச் போடுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க, ஆன் பண்றாங்க. பட் ஆனா நம்ம பார்க்கல. நான் போகும்போது அவங்க சுவிட்ச் போட்டாங்களா? நான் வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடியே செட் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க. நான் போகும்போது அவங்க சுவிட்ச் போடல, நான் வரும்போது அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணல. பட் ஆனா நான் போனா ஆட்டோமேட்டிக்கா திறக்குது, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. அப்ப அந்த சிஸ்டம் வந்து அவங்க செட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இயங்குற மாதிரி அவங்க அதை பொருத்தி இருக்காங்க. கரெக்டா? அந்த கதவு தானா திறக்கிற மாதிரியும் தானா மூடுவது போலவும் அவங்க அதை பொருத்தி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க சுவிட்ச் ஆன் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப். ஆனா நான் பார்க்கும்போது எப்படி இருக்கு? கதவு தானா திறக்குது, தானா மூடுது. கரெக்டா? அதே மாதிரிதான் காலையில கரெக்டா 6:10க்கு சூரியன் உதிக்குது. அதே மாதிரி சாயந்தரம் பொழுது சூரியன் அஸ்தமிக்குது. நம்ம பார்க்கும்போது சூரியன் தானா உதிக்கிற மாதிரி இருக்கு, தானா மறையிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில சூரியன் தானா உதிப்பதும் இல்ல, தானா மறைவதும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அப்போ இப்போ ஒரு விஷயத்த ரெண்டு விஷயமா, ரெண்டு பிரமாணம். பிரமாணம்னா ஒரு உதாரணம் கொடுக்கும். ஒரு விஷயத்த ரெண்டு விதமா நம்ம உறுதிப்படுத்துறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டு விதமா உறுதிப்படுத்தலாம். ஒன்று பௌதிகத்துல மக்களுக்கு புரிந்த பௌதிகத்திலிருந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறது, அப்புறம் ஆன்மீகத்திலிருந்து ஒரு உதாரணம். கரெக்டா? ஒரு 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 செய்தி, இப்ப நான் ஒரு செய்தி சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இன்னையோட செய்தி என்ன? படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்கார். இதுதான் இன்னைக்கோட செய்தி. இன்னைக்கு நாம பாகவதத்துல படிக்கிற செய்தி என்னன்னா, படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்கார். இது செய்தி. இந்த செய்திய பிரபுபாதர் பௌதிகத்துல எடுத்துட்டு வந்து சொல்றாரு, ஆன்மீகத்திலையும் சொல்றாரு. சரி, பௌதிகத்துல எப்படி சொல்றாரு? இப்ப அந்த உதாரணம் படிச்சோமா, கதவு தானா திறக்குது, தானா மூடுது. ஆனா பின்னாடி ஒருத்தர் சுவிட்ச் போடுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணும். இது பௌதிகம். இதே ஆன்மீகத்துல எடுத்துட்டா சூரியன் வந்து தானா உதிக்கிறது இல்ல, தானா மறையறது இல்ல. எப்படி சொல்றோம் சூரியன் தானா உதிக்கிறது இல்ல, தானா மறையறது இல்ல? எப்படி சொல்றோம்? அதுக்கு ஆன்மீக உதாரணம் என்ன? ஆன்மீகத்துல என்ன உதாரணம் கொடுத்துருக்கு? சூரியன் தானா செயல்படுறது இல்ல. ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? சூரியன் தானாக இயங்குவதில்லைன்னு ஆன்மீகத்துல எங்க சொல்லியிருக்கு? அது எங்க சொல்லியிருக்கு? பகவானுடைய கட்டுப்பாட்டு கீழே தான். சூரியன் வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்குதுன்னு எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதையில சொல்லியிருக்கா? பகவத்கீதை 4th சாப்டர் இல்லையா? என்ன ஸ்லோகம் அது? யாருக்கு தெரியும்? சூரியன் வந்து கிருஷ்ணருடைய மேற்பார்வையில தான் இயங்குது அப்படின்னு எங்க சொல்லியிருக்கு? பிரம்ம சங்கீதையில எங்க சொல்லியிருக்கு? யக்ஷக் சுரேஷு சபிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேச தேஜா ஏ ஞாகயா பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. யக்ஷக் சுரேஷ் சவிதா, சூரியனுக்கு பேர் சவிதா. சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கு ராஜா சூரியன். சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கு ராஜா. யக்ஞாகயா, யாருடைய மேற்பார்வையில இயங்குறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம், அந்த கோவிந்தன் தான் இயக்குறாரு. ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? சூரியன் தானா உதிக்கிற மாதிரி இருக்கு, தானா மறைகிற மாதிரி. அந்த கதவு தானா திறந்த மாதிரி இருக்கு, தானா மூடின மாதிரி. ரைட்? சோ எப்படி கிருஷ்ணர் வந்து படைப்புக்கு பின்னாடி இருக்காருன்னு ரெண்டு உதாரணம் பண்ணலாம். ஒன்று பௌதிகமா எடுத்துட்டு வந்து சொல்லலாம், இன்னொன்னு ஆன்மீகமா எடுத்துட்டு வந்து சொல்லலாம். ஒன்று பௌதிகத்தில் உள்ள விஷயங்கள் எடுத்துட்டு வந்து நிரூபிக்கலாம், இன்னொன்னு யாரு பௌதிகமா கேள்வி கேட்கறது பௌதிகமா சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒரு நாத்திகர், இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகர்கள், விஞ்ஞானத்தை நம்புறவங்க, அவங்களுக்கு இதை சொல்லலாம். ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கு இதை சொல்லலாம். அப்ப ரெண்டு பேருக்குமே பதில் இருக்கு. அப்போ பிரபுபாடைய புஸ்தகம் படிச்சா எல்லா கேள்விக்கும் பதில். யார் ஒருத்தர் பிரபுபாத் புஸ்தகத்தை தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும். அது விஞ்ஞானி ஆகட்டும், பௌதிகவாதி ஆகட்டும், மனக்கற்பனை ஆகட்டும், அல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அல்லது கடவுள் நம்புறவங்க, கடவுளுக்கு ரூபாய் இல்லைன்னு சொல்றவங்க, யாரா இருந்தாலும் பிரபுபாத் புஸ்தகம் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு தான் பதில் சொல்லணும். சேலஞ்ச் பண்ணலாம், சவால் விடலாம். பிரபுபாத் புஸ்தகத்தை வந்து அட்டை முதல் அட்டை வரை தெளிவா படிச்சோம்னா, சின்ன சின்ன புக்கு, பெரிய புக்கு கூட வேண்டாம். பிரபுபாத் நிறைய சின்ன சின்ன புக்கு போட்டிருக்காரு. அறிவின் அரசன், ராஜ வித்யா,
சேலஞ்ச், சவால். அப்புறம் வந்து பக்குவ நிலைக்கான வழி, உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பக்குவமான கேள்வி பக்குவமான பதில்களும், தன்னை எறியும் ஞானம், நிறைய சின்ன சின்ன புக்கு. இந்த புக்கு சின்னது, ஆனா விஷயம் பெருசு. மூர்த்தி சிரிச்சு கீர்த்தி பெருசு. புக்கு சின்ன புக்கு, ஆனா விஷயம் வேற. சின்ன சின்ன ஆட்டோ பாம்புல பெரிய வெடிப்பு வருது இல்லையா? ஒரு நாட்டு மேல சின்ன குண்டுதான், குண்டு போட்டா அந்த நாடே பர்ஸ்ட் ஆகுது இல்ல? அந்த மாதிரி புரோபாட் ஒரு சின்ன புக்கு படிச்சா இதயத்துக்குள்ள போய் எல்லா குழப்பத்தையும் நிர்மூலமாக்கி. புரோபாட் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிச்சோம்னா நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களும் நிர்மூலமாயிடும், அழிஞ்சு போயிடும், ஒரு தெளிவாயிரும். கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், கிருஷ்ணா தான் முழு முதற் கடவுள். அதனாலதான் புரோபாட் புஸ்தகத்தை நாம படிக்கணும், அந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணணும். படிச்சாதான் நமக்கு அறிவு கிடைக்கும், அதை விநியோகம் பண்ணும்போது மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன் புரோபாட் புத்தகத்தை விநியோகம் பண்ணணும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. படைப்பு எப்படி நடக்குது, யார் படைக்கிறா, எப்படி கிருஷ்ணர் தான் படைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதனால படைப்புக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். சரி, அடுத்த ஒரு உதாரணம் பௌதிகமா எடுத்துக்கிறோம், ஆன்மீகமா எடுத்துக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்போ படைப்பு, இந்த உலகம் படைக்கிறதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. இதுதான் இன்னைக்கு கிளாஸ். சிருஷ்டிக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. சரி, அடுத்த உதாரணம் என்னதுன்னா, இப்போ நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், இப்போ பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த லேப்டாப் இருக்கு, இங்க மேல ஒரு ஃபேன் ஓடுது. இந்த ஃபேன் வந்து தானா ஓடிட்டு இருக்கு இல்லையா? தானா ஓடுது இல்லையா? தானா ஓடுதா? தானா தான் ஓடிட்டு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா தான் ஓடுது. கரண்ட் வருது, கரண்ட் தானா தான் வருது. சுவிட்ச் போட்டா கரண்ட் வருது, அப்ப சுவிட்ச் போட்டா கரண்ட் தானா வந்துருமா? கரண்ட் பில்லு கட்டினாதான், ஏன் கரண்ட் பில்லு கட்டினாதான் கரண்ட் வரும்? கரண்ட், இந்த 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 லைட்டுக்கு வர கரண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கு. இந்த இந்த லைட்டு, ஃபேனு, நமக்கு மின்சாரம், நம்ம வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சும்மா எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கல. இபி ஆபீஸ்ல காசு கொடுத்து, லட்சம் கொடுத்து, நடையா நடந்து, கெல்ஜி கூத்தாடி, ஜேஇக்கு பணம், ஏஇக்கு பணம், லைன்மேனுக்கு பணம், எல்லாருக்கும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் கனெக்ஷன் கொடுத்தாங்க. கனெக்ஷன் கொடுத்துட்டு, அப்ப அந்த கனெக்ஷன் எங்க இருந்து வந்தது? இப்ப எங்க வீட்டுக்கு லைட் வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த வீட்டுக்கு லைட் வந்துருச்சு, லைட் வந்தாச்சு. இந்த லைட்டு, ஃபேன் எல்லாம் ஓடுது. இது எப்படி இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடுது? கரண்ட். கரண்ட் நம்மளால பார்க்க முடியல. இதான் இங்க ப்ரோப்பா உதாரணம் கொடுத்தேன். மின்சாரத்தை நம்மளால பார்க்க முடியல, அதனால மின்சாரத்துக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? இபி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் போர்ட், மின்சாரத்துறை. கரெக்டா? மின்சாரத்துறை. அந்த டிபார்ட்மெண்ட்ல போனா அங்க ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. லைன்மேனு, ஃபோர்மேனு, அப்புறம் ஏஇ, ஜேஇ, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ என் வீட்டுக்கு லைட் வந்தது, அது மெயின் கம்பத்துல இருந்து வந்துச்சு. அந்த மெயின் கம்பம் டிரான்ஸ்ஃபரோட கனெக்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இபி ஆபீஸோட கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இபி ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பண்றாங்க. இதுல யார் அதிகாரி? நிறைய பேர் இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. இதுல யார் அதிகாரி? இபிக்கு யாரு இன்சார்ஜ்? இபிக்கு யார் இன்சார்ஜ்? இபி மின்சாரத்துறை அமைச்சர், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். சரி, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டருக்கு மேல யாரா இருக்காங்களா? பிரைம் மினிஸ்டர், பிரதான மந்திரி. பிரதான மந்திரியோடைய தலைமையில மின்சாரத்துறை. அந்த மின்சாரத்துறை கீழே நிறைய, மின்சாரத்துறையில ஒரு மந்திரி. இந்த மின்சாரத்துறை மந்திரி கீழே நிறைய ஜேஇ, ஏஇ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கும் மின்சாரத்துறை இருக்கு. அந்த ஒரு மாவட்டத்திலயும் ஜேஇ, ஏஇ ஆபீசர்லாம் வேலை பார்க்கறாங்க. இவங்க எல்லாருமே இபி மினிஸ்டருடைய சூப்பர்விஷன்ல இருக்காங்க. இபி மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருடைய சூப்பர்விஷன்ல இருக்கு. சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், வாட் எவர் இட் இஸ். அப்படிதான். அந்த மாதிரிதான் எப்படி ஒரு மின்சாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய துறையே இயங்குதோ, ஒரு மின்சாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய துறையே இயங்குதோ, அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்டே ஒர்க் பண்ணு. படைப்புக்கு ஒரு அதிபர், அழிவுக்கு ஒரு அதிபர், மழை, அக்னி, நெருப்பு, காற்று, வாயு, நீர், வருணன், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு மந்திரி இருக்காங்க. எப்படி ஒரு துறைக்கு ஒரு மந்திரி இருக்காங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர். அந்த மாதிரி நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாத்துக்கும் ஒரு அதிபர். இந்த அதிபர்களுக்கெல்லாம் அதிபர் யாரு? பிரதான மந்திரி. பிரதம மந்திரி.
அந்த மாதிரி நிறைய தேவர்கள் இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் யாரு? தேவாதிதேவ், ஆதிதேவ். கிருஷ்ணா வந்து ஆதிதேவ். ஆதிதேவம் அஜம் விபு. கிருஷ்ணா வந்து ஆதிதேவ். கிருஷ்ணா வந்து ஆதிதேவ். சரி, இப்போ இது வந்து விஞ்ஞான பூர்வமா தெரிஞ்சுட்டோம். அடுத்து சாஸ்திரம் என்ன சொல்லுது? கிருஷ்ணர் தான் முதல்ல இந்த உலகத்து. கிருஷ்ணருக்கு முன்னாடி யாருமே இல்ல. நாராயணோ பரோ அவ்யக்தா. நாராயணம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். நாராயணோ பரோ அவ்யக்தா ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணஹா. இந்த மாதிரி வேத மந்திரங்கள்ல படைப்பு பகவான் இருந்தா தோன்றுது அப்படின்னு வேதத்திலயும் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம பௌதிகமா இதுவும் பார்த்தாச்சு, வேதத்திலையும் பார்த்தாச்சு. சரி, அடுத்தது உன் பேர் என்ன? பிரகதீஷ். மித்ரஜித். மித்ரஜித். ஓகே. மித்ரஜித் வந்து என்ன படிக்கிற? ஓகே. உனக்கு ஸ்கூல்ல ஏதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்களா? சரி, உனக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. தாஜ்மஹால் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்ன. தாஜ்மஹால் பண்ணிட்டு வாங்க. சரி, எப்படி பண்ணுவீங்க நீ தாஜ்மஹால்? மித்ரஜித், tomorrow you will bring Taj Mahal to the school. Okay. அப்படிதான் நீங்க டீச்சர்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. கரெக்டா? என்ன பண்ணுவீங்க? தாஜ்மஹால் டீச்சர் வந்து தாஜ்மஹால் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணு? நீங்க என்ன பண்ணுவீங்க நிரஞ்சன்? உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, தாஜ்மஹால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணு? தெர்மாக்கோல் வாங்குவீங்க, கட் பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணுவீங்க, பேஸ்ட் போடுவீங்க, எல்லாம் பண்ணி டைம் நேரம் ஒதுக்குனீங்க. அப்புறம் உங்க அறிவு பயன்படுத்தினீங்க. உங்களுக்கு மூளை இருக்கு. கரெக்டா? மூளை இருக்கா? மூளை உனக்கு இருக்கா? பாத்திருக்கியா? இல்லையா? மூளைய பார்த்தது இல்லையா? அப்புறம் எப்படி மூளை இருக்குன்னு சொல்றேன்? இல்லையா? சோ அறிவு வந்து பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அறிவு வந்து உணரதான் பார்க்க முடியாது. அதனால ஏதாவது பண்ணிட்டு அறிவு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அறிவு இல்ல உனக்கு இப்படி பண்ணிட்டேன் சொல்றாங்க இல்லையா? சோ அப்போ உனக்கு ஒரு தாஜ்மஹால் பண்ணிட்டு வர சொன்னாங்க. நீ போய் உட்காந்து தெர்மோக்கோல்லாம் வந்து கட் பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா போட்டு, ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு, டிராயிங் போட்டு, அதுல பேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி எடுத்துட்டோம். நீ வந்து காலேஜ் போறதுனால நீ எடுத்து போறேன்னு வச்சுக்கோ. இவர் ஸ்கூல்ல போறான். இவர் என்ன பண்ணுவாரு? இவருக்கு தெரியாது. இவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாங்க. இவங்க அப்பா உடனே கடையில போய் தெர்மாக்கோல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வெட்டி ஒட்டி பேஸ்ட் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் இவர் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட், உங்க காலேஜ் ப்ராஜெக்ட், 2 பேரும் எடுத்துட்டு போயாச்சு. இப்போ உங்க ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு? இது வந்து தானா வந்துச்சு, இந்த தாஜ்மஹாலே தானா வந்திருக்கு, ஒத்துக்குவீங்களா? என்ன சார் இந்த டீச்சரே முட்டாளா இருக்காங்களே, தாஜ்மஹால் போய் தானா வந்துச்சா? ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. நேற்று ராத்திரி ஃபுல்லா தூங்காம உட்காந்து தெர்மோகோலை கட் பண்ணி வெட்டி ஒட்டி எடுத்துட்டு வந்தா தானா வந்துச்சுங்க. அப்ப தானா வராது. அதுக்கு பின்னாடி நம்ம உட்காந்துருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், மூளை இருக்கு, மூளை வச்சு பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரிதான் இந்த உலகம் தானால இயங்கல, அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. சரி, அடுத்தது அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. உங்க பேர் என்ன? யாதவ். யாதவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, நீங்க ரோஸ் பண்ணிட்டு வாங்க. உடனே யாதவ் என்ன பண்ணாரு? கலர் கலரா பேப்பர்லாம் வாங்கி ரோஸ் பண்ணாரு. எல்லோ கலர் ரோஸ், ரெட் கலர் ரோஸ், ஒயிட் கலர் ரோஸ், கலர் கலர் ரோஸ் பண்ணிட்டு வந்தாரு. சோ கலர் கலரா ரோஸ் பண்ணிட்டு வந்தாரு. அவங்க ப்ரொஃபசர்கிட்ட போனோன்னே சொன்னாரு, ரோஸ் எல்லாம் தானா வந்துச்சு. அவருக்கு கோவம் வரும் இல்லையா? சரி, அடுத்தது அப்படியே ரோஸ் வந்து இவர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொன்னாலும் அது நேச்சுரலா செடியில வர ரோஸ் மாதிரி இல்லை. அப்போ நானும் ஒரு ரோஸ் தயாரிக்கிறேன், செடியிலே ஒரு ரோஸ் வருது, ஆனா 2 ஒண்ணு இல்லை. அப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் உற்பத்தி பண்றதுக்கும் கிருஷ்ணா உற்பத்தி பண்றதுக்கு நிறைய வித்தியாசம். அப்போ நான் ஒரு ரோஸ் பண்ண எனக்கு மூளை வேணும் இல்லையா? அப்ப அங்க ஒரு செடியில ஒரு ரோஸ் வருதுன்னா அதுக்கு மூளை இல்லையா? அப்போ எதுவுமே இல்லாம எப்படி வரும்? இந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய மூளை இருக்கு, பெரிய மூளை, உயர்ந்த மூளை. அதுதான் பரமாத்மாவுடைய மூளை. நம்ம ஜீவாத்மா, அணு மூளை. இந்த ஜீவாத்மாங்கிறது குட்டி ஆத்மா, அணு ஆத்மா. இந்த குட்டி ஆத்மா, அணு ஆத்மா, இந்த குட்டி ஆத்மாவுக்கு குட்டி மூளை இருக்கு. அந்த குட்டி மூளையை வச்சுட்டு ஒரு லைட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிருக்காங்களா விஞ்ஞானிகள்லாம்? இந்த ரூம்ல ஒரு லைட்டு, இந்த ரூம்ல 3 லைட் போட்டிருக்கிறோம். இந்த ரூம்ல 3 லைட்டு, அந்த ரூம்ல லைட்டு. எவ்வளவு கரண்ட்! ஒரு விஞ்ஞானி இவ்வளவு, பிரபுபார் என்ன கேட்டாருன்னா, ஒரு விஞ்ஞானி இவ்வளவு லைட் கண்டுபிடிக்க பதிலா ஒரு சூரியனை கண்டுபிடிச்சிட வேண்டியதானே?
கேட்டா கரெக்டா? பிரபுபா என்ன கேட்டாரு? ஓகே, யூ ஆர் ஆல் சயின்டிஸ்ட், நீங்க எல்லாம் விஞ்ஞானிகள், நிறைய விளக்குகளை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு பதிலா ஒரு சூரியனை உற்பத்தி பண்ண வேண்டியதானே? அது முடியாது, அது அவங்களால முடியாது, ஏன்னா அவங்களோட மூளை அவ்வளவுதான். அப்போ கிருஷ்ணரால படைக்கப்பட்ட, பகவானால படைக்கப்பட்ட, கடவுளால படைக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானியோட மூளையை வச்சு ஒரு லைட் கண்டுபிடிக்கும் போது சூரியனை கண்டுபிடிச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு, கரெக்டா? அப்ப கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு தெரியுதா? மூளை இல்லாம வருமா செடி தானா? கடவுளுக்கு உருவம் இல்ல தானா செடி வருமா? அப்ப அதுக்கு முன்னாடி பெரிய பிரெயின் இருக்கு, பெரிய மூளை. சோ கிருஷ்ணா வந்து அப்ப என்ன அர்த்தம்னா கிருஷ்ணா தான் பெஸ்ட் சயின்டிஸ்ட். அவரை மாதிரி மூளை யாருக்கும் கிடையாது. அதனாலதான் அவருடைய பகவத்கீதை வந்து ராஜ வித்யா, அறிவின் அரசன். கிருஷ்ணருடைய மூளையை விட இங்க உலகத்துல யாருக்கு அவ்வளவு பெரிய மூளை எல்லாம் கிடையாது. சோ கிருஷ்ணா எப்படி இந்த பூமியில நம்ம பல பல விஷயங்களை அதிசயங்களை பார்த்து, ஓ இது விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு, இது அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோமோ, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா யாருமே பண்ண முடியாத செயலை கிருஷ்ணர் பண்றாரு. அப்ப படைப்பு தானா நடக்கல, அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. சோ படைப்பு தானா நடக்கல, முதல்ல கிரியேஷன், படைப்பு, சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு வந்து கிரியேஷன், படைப்பு தானா நடக்கல, அதுக்கு நடுவு சக்தி இருக்கு. அந்த சக்தி உருவமற்றதல்ல, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. உருவம் இல்ல ஆனா மூளை மட்டும் இருக்குமா? லாஜிக் வேண்டாம். அது கடவுளுக்கு உருவம் இல்லைங்க ஆனா மூளை மட்டும் இருக்குங்க, அது எப்படி? கடவுளுக்கு உருவம் இல்ல ஆனா மூளை மட்டும் இருக்குன்னு ஒத்துக்குவாங்களா? அவருக்கு உருவம் உண்டு. எந்த மாதிரி உருவம் அவருக்கு? சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆன்மீகமான ரூபம். கிருஷ்ணாவோட ரூபம் வந்து நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. அதனால படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், சர்வ காரண காரணம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதி கோவிந்தா. ரெண்டு பதில் கிடைச்சிருச்சா? பௌதிகமா பதில் கிடைச்சிருச்சு, படைப்பு பின்னாடி கடவுள் இருக்காருன்னு. ஆன்மீகமா பதில் கிடைச்சிருச்சு, படைப்பு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. இதுக்கு மேல என்ன சந்தேகம்? இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க முட்டாளாதான், கரெக்டா? இதுக்கு மேல படைப்புக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு அவன் ஒரு பௌதிகவாதியோ நாத்திகனோ கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்கட்டும், படைப்புக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா முட்டாள் தான். இந்த உதாரணம் எல்லாம் கேட்டான் இல்லையா? தானா கதவு திறக்காது, ஃபேன் தானா ஓடாது, ரோஸ் தானா வராது, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு, அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சக்தி ஒரு கடவுள், அவர் பகவான், அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அப்புறம் அவருக்கு ரூபம் இருக்கு, அதையும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். பொய்யகங்காரத்தினால மறுக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன், ஆராய்ச்சி பண்ணுவேன், நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், ஆராய்ச்சி. அதுக்கும் ப்ரோப்பா உதாரணம் கொடுத்திருக்கேன். அதுக்கு ப்ரோப்பா என்ன உதாரணம் கொடுத்தாரு? கடவுளை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்குவேன். இப்ப நம்ம சொல்றோம் கரெக்டா? சோ இப்ப நம்ம சொல்றோம், நீங்க வந்து அப்ப அந்த மாதாஜி சொன்னாங்க அவங்க பொண்ணு வந்து கிருஷ்ண பக்தியில் இல்ல. இப்போ இங்க யாராவது டியூஷனுக்கு வர்றவங்க, இல்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, இல்ல இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்து கடவுளை நம்ப மாட்டேன், இல்லப்பா இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் உனக்கு உதாரணம் சொல்றேன், இந்த கடல் அலை வருதுல அது யார் கண்ட்ரோல் பண்றா, இந்த சூரியன் எதுக்குது, இல்ல அதெல்லாம் தானா நடக்குது, இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு மூளை இருக்கு, இதெல்லாம் சொல்றோம். அதுக்கு பின்னாடி ஒரு மூளை இருக்கு, அது மூளை இருக்குன்னா அது கடவுள். சரி, அப்போ வந்து நீங்க வர நம்புங்க, நான் ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்குவேன்னா அது டைம் வேஸ்ட் தான். ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப உதாரணத்துக்கு மணி எவ்வளவு? 7:30 மணி. இப்ப மணி எவ்வளவு? 7:30. நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், சூரியனை பாத்திருக்கீங்களா? சூரியன் இருக்கா? சூரியன் இருக்கா இல்லையா? இருக்கு. இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு முட்டாள்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நிறைய படிச்ச மேதாவி முட்டாள்கள் உலகத்துல இருக்காங்க. கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஒண்ணு இருக்குங்கணும், இல்லைங்கணும். ஒருத்திட்ட வந்து கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? இருக்காரு, நம்புறேன். இல்ல, நம்பிக்கை இல்லை. சரி, நம்பிக்கை இல்லையா? போ. இருக்கா? உட்கார், பேச. ரைட்டா? அது கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், உனக்கு புத்தி இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? உனக்கு புத்தி இருந்தா நல்லா இருக்கும். அது இல்லையா, என்ன செய்யுது இல்லையா? ஓகே, இப்ப என்ன கேள்வி என்னன்னா, இப்போ சூரியன் இருக்கா, ஆனா நான் நம்ப மாட்டேன். நீங்க காமிச்சாதான் நம்புவேன். இப்ப மணி 7:30 ஆச்சு, நீங்க சூரியனை காமிச்சாதான் நம்புவேன். அப்ப என்ன பண்ணணும்? சூரியனை காமிக்கிறேன், ஆனா நீ வெயிட் பண்ணணும். சூரியனை நான் காமிப்பேன், நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்? சூரியனை நான் காமிப்பேன், நீ காலையில வரைக்கும் பேசாம உட்காந்துரு.
பேசாம உட்காந்துரு, காலையில சூரியன் ஒரு காமிக்கிறேன் இல்லையா? அது வரைக்கும் வாயை பொத்தி பேசாம இருக்கணும். இல்ல சூரியன் எப்ப என் முன்னாடி இப்ப வரணும்னு சொன்னா அது நடக்காது. அது நடக்குமா? நடக்காது. அப்போ சூரியன் வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதே போலதான் கடவுளை பார்க்க முடியுமா? முடியும். கடவுளை ஆர்டர் போட்டுல பார்க்க, கடவுள் இருக்காரா என் முன்னாடி வரும், யார் என் முன்னாடி வருது? கடவுள் இருக்காரா? கடவுள் இருக்காரா? ஆமா இருக்காரு. என் முன்னாடி வர சொல்ல, அப்பதான் நம்புவேன். நீ யாரு உன் முன்னாடி வர? நீ ஆர்டர் போடுற கடவுள். கடவுளுக்கு ஆர்டர் எல்லாம் போட முடியும். கிருஷ்ணருக்கு ஆர்டர் என்ன? அவர் என்ன ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற பேரரா? பேரர் இங்க வா, 2 தோசை கொண்டு வாங்க இல்லையா? நோ. சோ கடவுள்கிட்ட ஆர்டர் எல்லாம் போட முடியாது. கடவுள்கிட்ட பணிவா நடந்துக்கணும். புரிஞ்சுதா? அப்போ சூரியன்ட்ட எல்லாம் ஆர்டர் எல்லாம் போட முடியாது. சூரியனே, மணி 7:30 ஆச்சு, முன்னாடி வந்ததை நம்ம என்ன சொன்னா போனான், நீ யார போன்னு பழச்சிட்டே இருக்க வேண்டியதா? அது ஒண்ணு. அப்போ சூரியன் வர்றது காத்திருக்கு. அதே போலதான் கடவுளை உணர முடியும், பார்க்க முடியும். அதற்கான வழி இருக்கு. அதுக்காக பொறுமையா முயற்சி பண்ணும். அதை விட்டுட்டு என் முன்னாடி வந்தாதான் நம்புவேன், கொண்டு வாங்க காமிங்க பார்க்கலாம். அப்ப பிரபுபா என்ன சொன்னாரு? பிரபுபாட்டு இதேதான் கேட்டாங்க, கடவுளை காமிக்க முடியுமானாரு. நான் காமிப்பேன், உன்னால பார்க்க முடியாது. அவர் சொன்னாரு, கடவுளை காமிக்க முடியுமா? நான் காமிப்பேன், உன்னால பார்க்க முடியாதுன்னு. அந்த கண்ணு இல்ல உனக்கு, உன் கண்ணு குருடா இருக்கு. இந்த கண்ணுனால என்ன பார்க்க முடியுது? டிவி, சினிமா தானே பார்க்க முடியும். அப்ப அந்த கண்ணை வச்சு எங்க நீ கடவுளை பார்க்க? அப்போ நான் பரிசுத்தமாக வேண்டும். என் இதயம் தூய்மை அடையாது நான் கடவுளை உணர முடியாது, கடவுளை காண முடியாது. அப்ப அந்த தூய்மை அடைவதற்கான வழிதான் பக்தியை பயிற்சி பண்ண. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே. அப்போ ஒரே வார்த்தை தான், ஏற்றுக்கணும். ஏத்துக்காம வதண்டாவாதம் பிடிச்சிட்டு இருந்தா நான் அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு ஆராய்ச்சி பண்றேன். நான் சாஸ்திரம் சொல்லுது, வாங்க படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, இதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம், நான் போய் ஆராய்ச்சி பண்றேன். அதுக்குதான் பிரபுபா என்ன உதாரணம் கொடுத்தாரு? அது அம்மா சொல்றா, டேய் இவர் தாண்டா உங்க அப்பா, அதை நான் நம்ப மாட்டேன், நான் போய் ஆராய்ச்சி பண்றேன். அத நான் நம்ப மாட்டேன். ஆனா அம்மா சொல்றா, அடே இவன் தாண்டா உங்க அப்பன், அதை நான் நம்ப மாட்டேன், நான் போய் ஆராய்ச்சி பண்றேன்னா அவனை விட முட்டாள் யாரா இருக்க முடியுமா? எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் சாஸ்திரங்கள் சொல்லுது, படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. ஆச்சாரியர் சொல்றாங்க படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. சாதுக்கள் சொல்றாங்க படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. அப்போ ஏத்துக்கிறது நல்லது, ஏத்துக்கிட்டா நல்லது. நான் ஆராய்ச்சி தான் பண்ணுவேன், இல்ல மனக்கற்பனை பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு வருஷம் ஆனாலும் புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணர் அவங்களுக்கு புரியாத புதிராதர். பைத்தியமாகறதா மிச்சம், கடைசியில பைத்தியமாகறதா மிச்சம். அப்ப அடுத்த கேள்வி பக்தர்கள் எல்லாம் ஹரே கிருஷ்ணா பைத்தியம் ஆயிட்டாங்களே. மொத்தத்துல இந்த உலகத்துல பைத்தியமா தான் இருக்கு. ஒண்ணு கிருஷ்ணரை தெரியாம சட்டை கிழிச்சு பைத்தியமா தெரியணும், இல்ல கிருஷ்ணரை தெரிஞ்சு திலக் போட்டு ஹரே கிருஷ்ணா பாடி பைத்தியமா இருக்கு. இதுல எந்த பைத்தியம் நல்லது? கிருஷ்ணர் தெரியாம சட்டை கிழிச்சு திரியிற பைத்தியத்தோட திலக்கெல்லாம் போட்டு கிருஷ்ணர் மேல பைத்தியமா இருக்கிறது பெஸ்ட். பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும். கரெக்டா? புரிச்சுதா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.